உலகின் பெரும் மர்மங்கள், விடை தெரியாத கேள்விகள், அனைத்திற்கும் விடை தேடுவோம். வானத்தை தொடும் அளவுக்கு உயரமாக நிற்கும் ஒரு மாபெரும் பாறை, அதன் உச்சியில் கட்டப்பட்டுள்ள ஒரு அரண்மனை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஆச்சரியப்படுத்தி வரும் ஒரு இடம். இந்த கோட்டை எப்படி கட்டப்பட்டது? ஏன் ஒரு மன்னன் இப்படிப்பட்ட உயரமான பாறையின் மீது தனது அரண்மனையை அமைத்தார்? அதன் சுவர்களில் உள்ள ஓவியங்கள் யாருடையது? மேலும் இந்த இடம் உண்மையில் ஒரு அரசு அரண்மனையா அல்லது வேறு ஏதாவது மர்ம நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் இலங்கையில் அமைந்துள்ள சிக்ரியா கோட்டை மர்மத்தை பற்றி பார்ப்போம். சிக்ரியா இலங்கையின் மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ளது. இது சுமார் 200 மீட்டர் உயரமுள்ள மிகப்பெரிய பாறை. சுற்றிலும் சமவெளி இருந்தாலும் இந்த பாறை மட்டும் திடீரென வானத்தை நோக்கி உயர்ந்து நிற்பதால் இது தொலைவிலிருந்தே மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. இன்று இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். ஆனால் இந்த இடம் உண்மையான கதை மிகவும் பயங்கரமானது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் இலங்கையை ஆட்சி செய்த மன்னன் தாதுசேனன். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர்தான் காசியப்பன். அரச பகுதிக்கு தகுதியானவர் அவரது தம்பி மொகலனன். அதனால் காசியப்பன் கோபமடைந்தார். வரலாற்று குறிப்பின்படி காசியப்பன் தனது தந்தையை சிறையில் அடைத்து பின்பு கொடூரமாக கொன்றதாக கூறப்படுகிறது. அதன் பின் அவர் அரியணையை கைப்பற்றினார். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. தன் தம்பி திரும்ப வந்து பழிவாங்குவார் என்ற பயம். அந்த பயம்தான் உலகின் மிக விசித்திரமான அரண்மனைகளில் ஒன்றை உருவாக்கியது. காசியப்பன் தனது பாதுகாப்பிற்காக இந்த உயரமான பாதையை தேர்ந்தெடுத்தார். எதிரிகள் வந்தால் தொலைவிலிருந்தே பார்க்க முடியும். பாறையின் மேல் செல்வது மிகவும் கடினம். எதிரிகள் தாக்கினாலும் எளிதில் வெல்ல முடியாது. அதனால் அவர் சிக்ரியா பாறையின் உச்சியில் தனது அரண்மனையை கட்ட ஆரம்பித்தார். ஆனால் இங்கேதான் முதல் மர்மம் ஆரம்பமாகிறது. அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய கட்டிடங்களை இவ்வளவு உயரத்தில் எப்படி கட்டினார்கள்? சிக்ரியாவில் நீர்த்தோட்டங்கள், அரண்மனை, பாதுகாப்பு சுவர்கள், குளங்கள் மற்றும் மறைமுக பாதைகள் இருந்தன. இன்றும் அங்குள்ள நீரூற்றுகள் மழைக்காலங்களில் இயங்குகின்றன. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட நீர் மேலாண்மையை எப்படி உருவாக்கினார்கள்? இது நவீன பொறியியல் திறனை போன்று இருக்கிறது. அதனால் பலர் சிக்ரியா அதன் காலத்தை விட மிகவும் முன்னேறிய நாகரிகத்தின் சான்றாக இருக்கலாம் என்று நம்புகின்றனர். சிக்ரியா கோட்டை மட்டுமல்ல, அது ஒரு மிக சிறந்த நகர வடிவமைப்பு ஆகும். பாறையை சுற்றியுள்ள முதலைகள் நிறைந்த அகழிகள், சமசீரான பூங்காக்கள், பாறை தோட்டங்கள் மற்றும் தண்ணீரை சேமிக்கும் குளங்கள் என அனைத்தும் துல்லியமாக கணித அமைப்பில் கட்டப்பட்டிருந்தன. 200 மீட்டர் உயரமுள்ள செங்குத்தான பாறையின் உச்சிக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தடையின்றி தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது. காசியப்பன் பொறியாளர்கள் காற்றழுத்த விசை மற்றும் நிலத்தடி அழுத்த குழாய்களை பயன்படுத்தி கீழே உள்ள குளத்திலிருந்து உச்சிக்கு தண்ணீரை ஏற்றியுள்ளனர். இன்றும் மழைக்காலங்களில் இங்கு தண்ணீர் ஊற்றுகள் தானாகவே செயல்படுகின்றன. மலையின் பாதி தூரத்தில் கண்ணாடி சுவர்கள் உள்ளது. காசியப்பன் மன்னன் தன் முகத்தை பார்க்கும் அளவுக்கு அந்த சுவர் முட்டையின் வெள்ளைக்கரு மற்றும் சுண்ணாம்பு கலவையால் பளபளப்பாக மெருகூடப்பட்டிருந்தது. பாறை ஓவியங்களில் வரையப்பட்ட சிக்ரியா ஓவியங்கள் இயற்கை மூலிகை கொண்டு வரையப்பட்டுள்ளன. 1500 ஆண்டுகள் கடந்தும் இவை வர்ணம் இன்னும் மங்காமல் இருப்பது பெரிய மர்மமாகும். மலையின் நடுப்பகுதியில் பிரமாண்டமான ஒரு சிங்கத்தின் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. அதுதான் செக்கேரியா சிங்ககரி என்று பெயர் பெற்றது. காலப்போக்கில் சிங்கத்தின் தலைப்பகுதி அழிந்துவிட்டாலும் அதன் ராட்சச நகங்களுடன் கூடிய 2 கால்கள் இன்னும் கம்பீரமாக எஞ்சியுள்ளது. அதன் வழியாகவே உச்சிக்கு செல்லும் படிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. வாயிலில் உள்ள முழு சிங்கம் எப்படி இருந்தது? அது ஏன் கட்டப்பட்டது? சிங்கம் அதிகாரத்தின் அடையாளமா அல்லது எதிரிகளை அச்சுறுத்தும் பாதுகாப்பு சின்னமா? இதற்கான உறுதியான பதில்கள் இன்னும் கிடைக்கவில்லை. பாறையின் நடுப்பகுதியில் அழகான பெண்கள் ஓவியங்கள். இவை உலகின் மிக சிறந்த பழமையான ஓவியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் அவர்கள் யார்? மன்னரின் ராணிகளா, தேவதைகளா, அரண்மனை நடன கலைஞர்களா அல்லது மத வழிபாடுடன் தொடர்புடையவர்களா? இதுவரை யாருக்கும் உறுதியான பதில்கள் தெரியவில்லை. இதுவும் சிக்ரியா மிகப்பெரிய கலை மர்மமாக உள்ளது. சிக்ரியாவில் உள்ள மிரர் வால் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் எப்படி சாத்தியமானது? இன்றும் ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி ஆய்வு செய்து வருகிறார்கள். சில வரலாற்று ஆய்வாளர்கள் சிக்ரியா ஒரு அரண்மனை என்று கூறுகின்றனர். ஆனால் சிலர் இது ஒரு புத்த மட ஆலயம் என்றும் நம்புகின்றனர்.
ஏனெனில் காசியப்பன் இறந்த பிறகு இந்த இடம் பல நூற்றாண்டுகளாக புத்த பிட்சுகள் வாழும் இடமாக பயன்படுத்தப்பட்டது. அப்படியானால் ஆரம்பத்தில் இருந்தே இது ஒரு மத மையமாக இருந்திருக்குமோ? இந்த கேள்விக்கு இன்னும் தெளிவான பதில்கள் கிடைக்கவில்லை. மொகலானன் பெரிய படையுடன் திரும்பி வந்தார். போரின் போது காசியப்பனின் யானை திசை மாறி சென்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த அவரது படைகள் அவர் பின்வாங்குவதாக நினைத்து ஓடிவிட்டனர். தோல்வி உறுதியானதை உணர்ந்த காசியப்பன் தற்கொலை செய்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த மரணத்துக்கு பிறகு சிக்ரியா கைவிடப்பட்டது. ஒரு காலத்தில் உலகின் மிக பாதுகாப்பான அரண்மனை பின்னர் வெறிச்சோடிய இடமாக மாறியது. இவ்வளவு உயரமான இடத்தில் கட்டுமான பொருட்களை எப்படி எடுத்துச் சென்றார்கள்? ஓவியங்களில் உள்ள பெண்கள் யார்? முழு சிங்க வாயில் எப்படி இருந்தது? இது உண்மையில் அரண்மனையா அல்லது மத அமைப்பா? அந்த காலத்தில் இவ்வளவு மேம்பட்ட நீரியல் அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த கேள்விகளுக்கு இன்னும் முழுமையான பதில்கள் இல்லை. சிக்ரியா என்பது ஒரு சாதாரண கோட்டை அல்ல. அது அதிகாரம், பயம், துரோகம், கலை, அறிவியல் மற்றும் தீராத மர்மங்களின் கலவையாகும். 1500 ஆண்டுகளாக மனிதர்களை வியக்க வைத்த இந்த சிங்கப்பாறை இன்னும் தனது அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்தவில்லை. சிக்ரியா கோட்டை நாம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், சில மர்மங்கள் காலம் கடந்தாலும் மறைவதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.